நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திரு ஹிதாயத்துல்லா நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்தியன் ஸ்டேட்டுக்கு எதிராக நம்ம போராடணும்னு ராகுல் காந்தி சொல்றார். எனில் இந்திய தேசத்துக்கு எதிராக போராட்டம் அப்படிங்கிற ஒரு பொருள் வருது, இல்லை பொருள் எடுத்துக்கிறாங்க. நீங்க மோடி அரசை எதிர்க்கலாம், இந்தியன் கவர்மெண்ட் எதிர்க்கலாம், ஆனால் இந்திய நாட்டை எதிர்க்கணும் அப்படின்னு பொருள்பட பேசுவது அப்படிங்கிறது நியாயமா? அதுவும் ஒரு எதிர்கட்சி தலைவர், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி பேசுவதற்கு அழகாது. வழக்கம் போல பாஜக பொய்யையும் புறத்தையும் கூறி திசை திருப்ப பார்க்கிறது. பேசியது யாரு? RSS உடைய தலைவர். என்ன பேசினாரு? உண்மையான சுதந்திரம் அயோத்தி ராமர் ஜென்ம பூமி அந்த கோயில் கட்டப்பட்ட பிறகுதான் சொன்னார். அப்படி என்று சொன்னால் இந்த 11 ஆண்டுகளாக மோடி ஆள்வது இந்திய சுதந்திரத்துடைய ஆட்சியா இல்லையாங்கிற கேள்விக்குறி. யாருக்கு கோவம் வந்திருக்கணும்? இந்த பாஜகவுக்கு கோவம் வந்திருக்கணும். ஆனால் ஆட்சியில் இருக்கிறது அவங்க தான். இவரை அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவும் பேசியிருக்காரு, இந்திய சுதந்திரத்துக்கு எதிராகவும் பேசியிருக்காரு. இப்படி பேசிய மோகன்ஜியை, RSS உடைய மோகன்ஜியை இந்நேரம் வேறு அரசாக இருந்தால் உள்ளே தள்ளி இருக்கும். ஆனால் தள்ள வேண்டிய பாஜக அரசு அதை தள்ளாம அவர்களுக்கு ஆதரவா பேசியிருக்கு. ராகுல் காந்தியோட இந்த கருத்துல பிரச்சனை இல்லை. ஆனா எங்க பிரச்சனை வருதுன்னா, நம்ம போராட்டம் அப்படிங்கிறது இந்தியன் ஸ்டேட்டுக்கு எதிரானது அப்படிங்கிற பாஜகவுக்கு மட்டுமல்ல, இதுல தெளிவா சொல்லப்படுது என்னன்னு சொன்னா, பாஜக RSS உடைய அரசுங்கிறத ரொம்ப தெளிவா. யாருடைய அரசு? அதுல பிரச்சனை இல்லை சார். அரசுன்னு சொல்றதுல பிரச்சனை இல்லை. மோடி அரசை எதிர்க்கிறதுக்கான உரிமையும் கடமையும் பொறுப்பும் அவருக்கு இருக்கு. அதுக்கு தான் எதிர்கட்சி தலைவரா இருக்கு. ஆனா இந்தியன் ஸ்டேட் என்றால் அதனது பொருள் இந்திய நாடு. நாடு அப்படிங்கிறது இதெல்லாம் கடந்தது. இன்றைக்கு இந்திய நாடு என்பது பாஜக வசம் இருக்கு. அதுக்கு பல விஷயத்தை சொல்றாரு. இன்னொன்னு சொல்றேன், நாடுங்கிறது பொலிட்டிக்கல் கவர்மெண்ட் மட்டும் அல்ல சார். ராகுல் காந்தி சொல்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் இல்ல சார். நாடுங்கிறது எல்லாத்தையும் அடங்கிய ஒரு சாவரன். அவர் பேசியதுல 1-2 நீங்க சொன்னீங்க, மீதி நான் சொல்லிட்டேன்னா அதுல பிரச்சனையே இல்லைங்கிறனா திரும்பவும் எப்படி அப்படி பேசலாம் கேட்கலாம். அவருடைய பேச்சில இருந்து உங்களுக்கு தெரியும் அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம கேட்கணும். அதாவது இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய பேச்சு ரிட்டாலியேஷன். மோகன்ஜி இந்த மாதிரி பேசினாரு, இது மிகப்பெரிய தவறு, அரசியலமைப்பு சட்டம் சுதந்திரத்தின் அடையாளம் அல்ல என்று அவர் சொல்றாரு. யார் சொல்றா? அது மட்டுமல்ல, அயோத்தி கோயில் ராமர் 2 திறக்கப்பட்டது, 2 விஷயத்தை நீங்க தெளிவா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சார் அது சர்ச்சைக்குரியது சார். நான் அவர்கிட்ட அதை கேட்க போறேன். நான் கேட்கறது இந்தியன் ஸ்டேட்டுக்கு எதிரான போராட்டம் எப்படி அந்த வரிக்கு என்ன பொருள்? இந்தியன் ஸ்டேட் அப்படினா பாஜகவுக்கும் RSSக்கும், அதாவது பாஜக அரசுக்கும் எதிரான வார்ங்கிறாரு. அதுக்கு என்ன அவர் சொல்றாரு? அத போரிட எல்லா உரிமையும் இருக்கு, கடமையும் இருக்கு நான் சொல்லிட்டேன். இந்தியன் ஸ்டேட் அதுக்கு ஒரு பதில் சொல்றேன். தேசம் அப்படின்னு பொருள் பாருங்க. நாட்டின் ஒவ்வொரு அமைப்பையும் நல்லா கேட்டுங்க, ஒவ்வொரு அமைப்பையும் பாஜக மற்றும் RSS கைப்பற்றி உள்ளது. இதனால் தற்போது பாஜக RSS மற்றும் இந்தியாவுக்கு எதிரான அவங்க 2 பேரையும் சேர்த்திருந்தா அந்த இந்தியாவுக்கு எதிரான காங்கிரஸ் போராட்டத்தில் ஈடுபட்டு அதை சுத்தப்படுத்துங்க, போராடுங்க. கடமையும் உரிமையும் உங்களுக்கு இருக்கு, தட்ஸ் ஃபைன். ஆனா இந்தியன் ஸ்டேட் என்பது என்ன? இந்தியன் கவர்மெண்ட் தான் நமக்கு தெரியும். யூ நோ வெரி வெல். இந்திய அரசாங்கம் என்பதுக்கு சொல்லல அவரு. இந்தியாவுடைய இன்னைக்கு உள்ள ஸ்டேட்ல 2 என்ன மீனிங் சொல்லுங்க. ஸ்டேட்னா மாண்டிவிடோ கன்வென்ஷன் இருக்கு. ஸ்டேட்ஹுட்னா அது நாட்டை குறிக்குது. ஒரு பிரசிடென்ட் குறிக்கும் போது ஹெட் ஆஃப் ஸ்டேட் என்று சொல்லுவோம். நான் கேட்பது, இன்றைய ஆட்சி பிரைம் மினிஸ்டர் இஸ் a head of the government சார். புரிஞ்சுக்கோங்க, பிரைம் மினிஸ்டர் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். அந்த பொலிட்டிக்கல் கவர்மெண்ட்டை எதிர்க்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஸ்டேட் என்பது சாவரன், அது நான் நெகோஷியபிள். அதுக்கு தான் அவர் சொல்றாரு, நீங்க சொல்ற அந்த சாவரினை நான் நெகோஷியபிள். இன்றைக்கு பாஜக ஒரு கவர்மெண்ட்டுடைய ஹெட்டா இல்லாம அதை கைப்பற்றி இருக்கிறது ஒரு அருமையான அவர் சொல்றாரு, ஒளிவு மறைவான ரகசிய சமூகத்தால் இந்தியா வழிநடத்தப்படுகிறது. ஒரே ஒரு நபர் நாட்டை
வழிநடத்த வேண்டும் என்று, நாட்டின் குரலை நசுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றனர். அதெல்லாம் பிரச்சனை இல்ல சார். நான் பிரச்சனைக்குரிய விஷயத்தை சொல்லி பிரச்சனை இல்லாத சொல்லிட்டேன். மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஒரு இந்தியாவுடைய அந்த ஸ்டேட்டை பூரா கைப்பற்றி விட்டது. நீங்க சொன்னீங்கல்ல, ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டா இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டாரு? பிரைம் மினிஸ்டர் இஸ் நாட் தி ஹெட் ஆஃப் த ஸ்டேட். புரிஞ்சுக்கோங்க, பிரைம் மினிஸ்டர் இஸ் தி ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். சரி, ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து குடியரசுடைய தலைவர். இப்ப அதத்தான் நான் சொல்றேன், ரெண்டையும் சொல்றாரு அவரு. ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் சொல்றதுல பிரச்சனை இல்ல, இன்னொன்னு சொல்றது தான் பிரச்சனை. அதத்தான் சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னு நம்ம பிரச்சனை. இந்தியாவுடைய அமைப்புகளை இப்ப நீங்க யுஜிசி எடுத்துக்கிட்டா, யுஜிசி புதுசா சட்டம் மாத்துறாங்க. யூபிஎஸ்சி எடுத்துக்கிட்டா, யூபிஎஸ்சி சட்டத்தை மாத்துறாங்க. எல்லாமே மக்களுக்கு எதிரா ஒரு வகுப்பினர் வந்து அதை கோல வச்சுகின்ற அளவுக்கு இதை செய்யறாங்கிறத அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். அது மட்டுமல்ல, இவர்கள் நீண்ட நெடுங்காலமாக RSS தேசிய கொடியை அவமதித்தது, நாங்கள் அவமதித்தோம். அரசியல் சட்டம் வரும்பொழுது இது மனு தர்மத்துக்கு எதிராக இருக்கிறது, அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அதே மாதிரி இந்திய சுதந்திரத்தையும் நாங்கள் எதிர்க்கிறோம் சொன்னவர்கள் தான் RSS. அப்படிப்பட்ட ஒரு RSSக்கு யார் பதில் சொல்லியிருக்கணும்? RSS காரன் தான் பதில் சொல்லியிருக்கணும். ராகுல் காந்திக்கு சொல்ல வந்தது யாரு? விடுதலை இலக்கு மேல கொச்சப்படுத்துமா சொல்ல வந்தது யாரு? அவரை தூக்கி உள்ள போட வேண்டிய ஒரு அரசினுடைய நிதி அமைச்சர், அந்த கட்சியினுடைய தலைவர், இந்த ரெண்டு பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவருக்கு ஆதரவா வந்து நிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த ஃபார்முலாஸை வச்சு எவ்வளவு அவங்க அரசியல் பண்ணாங்கன்னு தெரியும். அதனால நம்ம நாட்டுக்கு மோடி எவ்வளவு அரசியல் பண்ணாரா? ஆமா, யாருங்க? மோடி பின்வாங்கிட்டாரே ஃபார்முலாஸ். அவர் வந்து பின்வாங்கிறதுக்கு காரணம் இழப்பு யாருக்கு? விவசாயிகளுக்கு இழப்பு, அந்த சிறு விவசாயிகளுக்கு இழப்பு. ஏன் விடுவாங்க இழப்புக்கு? அதனால பின்ன அது தேசத்துல ஃபார்முலாஸ் எதிர்க்கிறது தேச துரோகம். பிராடர் பிக்சரை பார்க்கணும். பின்வாங்கிறது என்ன? ஏன்னா நாட் so we will fight the Indian state னா அது நாட்டை எதிர்த்து நீங்க சண்டை போடுவீங்கன்னு தான் அர்த்தம். நீங்க உங்க மூளைக்கு நீங்க யோசிச்சுக்கலாம், உங்களுக்கு வேணும் பேச முடியாது சார். நமக்கு சாசனம், நமக்கு சாஸ்வதம் வேண்டும், நமக்கு சாசனம், நமக்கு சாஸ்வதம் அரசியலமைப்பு. அரசியலமைப்பு ஸ்டேட்டுக்கான பொருள் சொல்லிருக்கு. என்ன சொல்லிருக்கு? ஸ்டேட்டுங்கும் போது எல்லாத்தையுமே சொல்லல. ஸ்டேட்டுங்கும் போது பிரசிடென்ட், கவர்னர், கேபினட் மினிஸ்டர்ஸ், போலீஸ், பியூரோக்ரசி தான். ராணுவம் கிடையாது, அதுல ஜுடிஷியரி கிடையாது, எலெக்ஷன் கமிஷன் கிடையாது. செலக்டிவா நீங்க இக்னோர் பண்ணிக்க முடியாதுங்க. 1000 பேர் ஸ்டேட் 1000 மாதிரி சொல்லலாம் சார். நமக்கு வந்து ஸ்டேட்னு என்னன்னு எலெக்ஷன் பண்ணிக்கணும். கான்ஸ்டிடியூஷன் வழக்கு இருக்கு, அதுதான் சாஸ்வதம். ஸ்டேட் இஸ் வாட் இஸ் ஸ்டேட்? ஸ்டேட் இஸ் a country. It doesn't exclude anything. நீங்க நினைக்கிறப்ப ஆர்மி எக்ஸ்க்ளூட் பண்ணாது. நம்ம அரசமைப்பு சட்டம் ஜுடிஷியரிய பத்தி பேசல, ஸ்டேட்னு சொல்ற இடத்துல. இந்த சொல்லாட்சிக்கு உலகம் முழுக்க இருக்கிற அந்த நாட்டை தான் குறிக்கும். அந்த நாட்டை தான் குறிக்கும். அதுதான் சட்டத்துக்கு விரோதமா மோகன் பேசியிருக்காரு. மோகன்ஜி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசியிருக்காரு, சுதந்திரத்துக்கு எதிராக பேசியிருக்காரு. உள்ள வெளியே விட்டது யாரு? அவர் இந்த ஸ்டேட்டை நம்பலனா கர்நாடகால இருந்து அவர் ஆட்சியை விட்டு விலகணும். பேசுறாங்க. அவருடைய அடிமனசின் அழுக்கு வெளியில வந்திருக்கு. பெண்களுக்கு எதிரான அந்த கர்நாடகால இருந்து அரசாங்கம் வெளியில போணும். ஆதரவு ஸ்டேட்டை நம்பாதவர்கள் லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன்ல இருந்து விலகணும். ரிசைன் பண்ணி போணும். ஹிமாச்சல் பிரதேஷ்ல விலகணும். அம்பேத்கர் இந்தியாவை எதிர்க்கிறார். அவர் ஏன் தீவிரவாதிகளோட கை குலுக்குறார்? அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. இந்த பெண்களுக்கு எதிராக RSS இருந்துச்சா இல்லையா? ஆர்டிகல் 12 க்கு எதிராக ஏன் பேசுறார்? அதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த பெண்களுக்கு சொத்து ஆர்டிகல் 12 க்கு எதிராக ராகுல் காந்தி பேசுவதற்கான காரணம் என்ன? அடிமைன்னு சொல்லுங்க. இந்தியாவை எதிர்க்கிறார். இந்திய மக்களை ஏன் எதிர்க்கிறார்? இந்திய ஜனநாயகத்தை ஏன் எதிர்க்கிறார்? மனு நீதி என்ன சொல்லுது? மனு நீதி இந்திய இறையாண்மையை எதிர்க்கிறார். இந்திய பெண்கள் அடிமைன்னு சொல்லுது. வெற்றி பெற முடியாது என்று ஏன் நினைக்கிறார்? ஒரு வகுப்பினரை தவிர அனைவரும் அடிமைகள் சொல்லுது. மனு நீதி மனு நீதி சார் ஆர்டிகல் 12 லெஜிஸ்லேச்சர்ஸ், அதாவது அவரும் அங்கம் வகிக்கக்கூடிய பாராளுமன்றத்தையும் சேர்த்து குறிப்பிடுகிறார். இந்திய பாராளுமன்றம் என்பது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அவை, அதையும் எதிர்ப்பதா? அதான் சொல்றேன். அதை ஆட்சி செய்வது யாரு? மைனாரிட்டியா இருந்து ஒரு கவர்மெண்ட் ஆட்சி செய்வது காங்கிரஸ் ஆட்சி செய்தால் தான் கவர்மெண்டா? எதிர்க்கட்சி மைனாரிட்டி கவர்மெண்ட். நாங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் தான் நாடு நன்றாக இருக்கும் என்பது டிக்டேட்டர்ஷிப். நீங்களும் கோயலிஷன் கவர்மெண்ட் நடத்திருக்கீங்க, அப்படின்னா அதெல்லாம் எதிர்க்கக்கூடியவையா? என்ன கேட்கிறேன், இன்றைக்கு அவர் என்ன தெளிவா சொல்றாரு? இந்தியாவுடைய அனைத்து அமைப்புகளையும்
தேர்தல் கமிஷனரை இவங்க நினைச்ச உடனே ஒரு ஆளை கொண்டு வந்து ஒரே நாள்ல நியமனம் பண்ணத நவீன் சாவ்லா எப்படி நியமனம் பண்ணீங்க? ஒரே நாள் நவீன் சாவ்லா எப்படி நியமனம் பண்ணீங்க? அத பத்தி சொல்லுங்க கொஞ்சம். ஸ்கில் அவரு பேச நவீன் சாவ்லா அவர்கள் எப்படி எங்க அவர் அந்த கேள்வி அவங்கள கேளுங்க. நீங்க தான் அவரை கேட்கணும். பேச விரும்புறேன். நவீன் சாவ்லா அவர்களை எப்படி அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு கேட்டு சொல்லுங்க. மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. நீங்க அதுதான் கேக்குறேன். அது பதில் சொல்லுங்க. நவீன் சாவ்லா அவர்களை எப்படி நீங்க அப்பாயிண்ட் பண்ணீங்க? உங்களுக்கு வந்து தேச விரோத சொல்லை மோடி சொல்றார். ஆர்எஸ்எஸ் சொல்லுது. அதுக்கு பிஜேபி ஆதரிக்குது. இதைத்தான் நாங்க எதுக்குறோம். இன்னைக்கு தேச விரோத மக்கள் சரி நான் உங்கள்ட்ட கேக்குறேன் சுதந்திரத்தோட அடையாளமா சுதந்திரத்தோட அடையாளமா வச்சு நீங்க தரதாங்களா இல்ல நான் மறுகேள்வி கேக்குறேன் நான் மறுகேள்வி கேக்குறேன் who is the head of Indian state என்னங்க who is the head of Indian state president okay இன்னைக்கு வந்து நாட்டுடைய சுதந்திரத்தோட அழகா சொல்றாரு ராமர் கோவில் திறந்தது இந்தியா குடியரசுத் தலைவரா பாரத பிரதமரா எங்க இந்த ஒரு புள்ளியில நான் மாறுபடுறேன். ஏன் மாறுபடுறீங்க? இல்ல சுதந்திரத்தோட அடையாளங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கட்டடத்தை திறக்க வேண்டியது யாரு? இந்தியாவுடைய ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் யாரு? அசிங்கப்படுத்திருக்கீங்க. இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் அசிங்கப்படுத்திருக்கீங்க. நீங்க அப்துல் கலாம் எதிர்த்து வாக்களிக்கிறீங்க. நீங்க முர்முக்கு எதிர்த்து வாக்களிக்கிறீங்க. அது எலெக்ஷன். நாங்க வாக்களிக்கிறோம். அதுதான் அரசியல் சட்டம். அரசியல் சட்டம். அது அரசியல் சட்டம். இந்த வாய மூடுறவங்க உங்கள வச்சுங்க. வாதங்கள்ல கண்ணியம் நீங்க அப்துல் கலாம் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்க. அப்துல் கலாம் இல்ல. ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தல் ஒரு அடிப்படை தெரியாம இருக்கீங்க. ஜனாதிபதி யார் கொடுத்த மரியாதை எப்படி பாருங்க. அந்த தேர்தலில் எதிர்க்கட்சி வழக்குடியினர் வரக்கூடாது மைனாரிட்டி வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நரசிம்மராவை டெல்லியில இருந்து விரட்டடிக்கப்பட்டார்கள். அவருடைய பூத உடலை டெல்லியில இருந்து விரட்டடிக்கப்பட்டது. குஜராத்ல நரசிம்மராவின் நரசிம்மராவை பூத உடலை காங்கிரஸ் பார்ட்டில கூட அலோவ் பண்ணல. அவர்களை விரட்டடிக்கப்பட்டார்கள். அவங்க ஆந்திரால ராமர் கோயில் செய்தார்கள். நீதிபதி என்ன சொன்னாரு? நான் சட்டத்தின் நீதியா சொல்லல, கடவுள்கிட்ட கேட்டு நீதி சொன்னேன். அன்னைக்கே நீங்க முகத்துல துப்பட்டி போட்டு ஓடி சொன்னாரா இல்லையா? நீதிபதி சொன்னாரா இல்லையா? அவர் என்ன சொன்னாரு? சட்டத்தின்படி நான் வந்து தீர்ப்பு எப்படி கடவுள்கிட்ட கேட்டேன். கடவுள் சொன்னாரு நான் தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் சொல்லலையா? இதே உச்ச நீதிமன்றம் 91க்கு பிறகு எந்த ஆலயத்தை இடிக்க கூடாதுன்னு சொல்லும் போது அதை 91 இடிக்க கூடாதுன்னு சொன்னப்ப நீங்க எத்தனை கோயில்கள் இடிச்சீங்க? அதே மோகன் பகவத் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? அதாவது இனிமேல் எந்த ஆலயங்களையும் இடிக்க கூடாது என்று சொன்னார். எப்ப சொன்னார் தெரியுமா? உச்ச நீதிமன்றம் சொல்லுது இந்த 91 சட்டத்தை நாம அமல்படுத்த வேண்டும் சொன்ன பிறகு சொல்றாரு. அதே உச்ச நீதிமன்றம் தான சொல்லுது. அதையும் சேர்த்து பட்சப்படுத்துறாங்க. நீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னாரு? நான் சட்டத்தின் மீது பாபர் மசூதி கேஸ நாம் தீர்ப்பு கொடுக்கல, கடவுள்கிட்ட கேட்டு தீர்ப்பு கொடுத்தேன்னு சொன்னது உண்மையா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அதோட நீங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வந்து விமர்சிக்கிறீங்களா? அந்த தீர்ப்பு நியாயம் இல்லங்கறீங்களா? ஒரு நிமிஷம். இந்த விமர்சிக்கதா தீர்ப்பை விமர்சிக்கிறீங்களா? ஆமா, நீங்க விமர்சிக்கிறீங்களா? ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சொன்னது பொய்யா இல்லையா? இல்ல நான் சொன்னது உண்மையா இல்லையா? இன்னும் சொல்லுங்க. பாபர் நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கிறீர்களா? பாபர் மசூதி நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கிறீர்களா? ஆம் இல்லைன்னு சொல்லுங்க. உண்மை தன்மை இல்லைன்னு சொன்னது நீதிமன்றம் தான். அது மட்டும் இல்ல, உச்ச நீதிமன்றம் வழங்கிய அதே ஆர்கியாலஜிகள் விமர்சிக்கலாம் உள்ள உட்கார்ந்து கூட திரு காரேஸ் ரெண்டுமே நான் சொல்றேன். நீதிமன்றம் தவறுகிறீங்களா? உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு தவறா? தவறா? நீதிமன்ற ரெண்டு பேர் சேர்ந்தவரை நீதிபதி என்ன சொன்னார்? சுதந்திரத்தை பத்தி இவ்வளவு பேசல. நீதிபதி என்ன சொன்னார்? ஒரு கேள்வி ஓகே 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 ஒரு கேள்வி கேளுங்க. காரேஸ் ராஜ் எதிர்கொள்வார். ஒரு கேள்வி ஓகே ஒரு கேள்வி. சுதந்திரம் சுதந்திரம் சுதந்திர போராட்ட தியாகிகள் இவ்வளவு மூச்சு முட்டை பேசுறீங்கல்ல? ஆமா,
கண்டிப்பா பேசுறீங்களா? நான் சொல்றேன், இந்த நாட்டுல நீங்க 60 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. 454 இடத்துக்கு நேரு பேர் வச்சிருக்கீங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. 454 இடத்துக்கு நேரு பேரு. அண்ணா கொஞ்சம் நான் சொல்றேன், காலை வாங்கிட்டு வந்து சொல்லுங்க. 454 இடத்துக்கு நேரு பேரு. 300 இடத்துக்கு மேல இந்திரா காந்தி பேரு. 200 இடத்துக்கு மேல ராஜீவ் காந்தி பேரு. இதெல்லாம் சுதந்திரத்தை பாடுபட்டா. பொறுமையா பேசுங்க. 700 அம்பேத்கர் யார் கொடுத்தா பாரத ரத்னா? ஓகே, அம்பேத்கர் காரே சொல்றாரு அமைதியா இருக்காரு. we cannot take his patience for granted. சுதந்திர போராட்ட வீரரே இல்லையா? எல்லாத்துக்கும் ஜவஹர்லால் நேரு பேரு, இந்திரா காந்தி பேரு, ராஜீவ் காந்தி பேரு. அப்படிதான் நீங்க சவர்க்காருக்கு ஏன் பாரதியார் பேர் வைக்கல? நீங்க ஏன் பாரதியார் பேர் வைக்கல? ஏன் அழகுமுத்துக்கோன் பேர் வைக்கல? ஓகே ஏன் அழகுமுத்துக்கோன் ஓகே ஓகே சார், yield the floor. ஓகே, இன்னைக்கு yield the floor. அவர் பொறுமையா, let's not take it for granted. சோழன் பேர் வச்சிருக்கோம். ஓகே ஓகே சார், ப்ளீஸ் சார், நியாயம் இல்ல, ப்ளீஸ் ஹெல்ப். தமிழருக்கு விரோதி, தமிழுக்கு விரோதி. நீங்க தான் எல்லாத்துக்கும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்கிறீர்களா இல்லையான்னு சொல்லுங்கன்னு சொன்னாரு. உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கையெழுத்திடாமல் வெளியிடப்பட்ட தீர்ப்பை ஏற்றுக்கொண்டுதான் அந்த ராமர் கோயிலுக்கும் அந்த பாபர் மசூதிக்கும் இடம் பிரித்து கொடுத்தாங்க. இன்றைக்கு கோவில் கட்டி எழுப்பப்பட்டு இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் இந்த தீர்ப்பை எழுதுகிற போது என்ன மனநிலையில் இருந்தேன், எப்படி இருந்தேன் என்று சந்திரசூட் அவர்கள் அந்த தீர்ப்பை கூட்டி கையெழுத்து நான் போடுறதுக்கு முன்னால், நான் அந்த தீர்ப்பை எழுதுறதுக்கு முன்னால் நான் என்ன செய்தேன் என்று அவர் சொன்ன செய்தியை தான் இங்கே சொல்லுகிறேமே தவிர சட்டத்தின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்படவில்லை. ஆனால் நான் இந்த தெய்வத்தை வணங்கினேன், இது என்னடா செய்கிறதுன்னு கேட்டேன், ஆண்டவன் விட்ட வழி என்று நான் இந்த நிலைப்பாட்டை எடுத்தேன் என்று அந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதிகளில் ஒருவர் சொன்ன செய்தியைத்தான் இங்கே பதிவு செய்கிறோமே தவிர அந்த நீதிமன்ற தீர்ப்பு ஆல்ரெடி செயல்படுத்தப்பட்டது. அதை குறித்து நிறை குறிகள் பற்றி பேசுவது என்பது பேசுபவரை பேச விடாமல் செய்கிற பாங்கு. ஒரு நிமிஷம் நேரம் இல்ல. அவர் காரை நேரம் இல்ல. இதே எல்லாரும் தான் சார் ரொம்ப பேசுறீங்க. நான் பேசல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, நேரம் இல்ல. I have to end the show. இல்ல, நான் 10 seconds. மோகன் பகாவத் சொன்னதுக்கு அது தவறு. அப்படி பேச வேண்டிய நீங்க நேரம் இல்ல. இந்த பாருங்க, நான் தெளிவா சொல்றேன். அதாவது மிஸ்கோட் பண்ணாத சொல்றீங்க. டைம் இல்ல. உண்மையான சுதந்திரம் ஓகே, let's agree to disagree. ஓகே, நன்றி வணக்கம்.